இப்போ படம் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க மேம் நீங்கள்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டருக்கு வெளியே. உள்ளே எவ்வளோ இது வைப் எவ்வளோ இருந்தது? ஏதோ புது படம் ரிலீஸ் ஆனால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது. செம்ம மாசு, செம்ம கெத்து. எங்கள் தலையை வந்து ஒரு 23 வருஷத்துக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 23 வருஷத்துக்கு அவரோட இளமையான ஒரு டான்ஸு, துள்ளல், என்ன ஒரு அழகு, செம்ம மாசா இருந்தார். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதாவது எங்களோட டென்ஷன் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒரு தலை ரசியா. நானே 23 வயசு சின்ன பொண்ணு ஆகிட்டேன். இப்போ 47 வயசு ஆகுது. ஆனால் நான் 23 வயசு சின்ன பொண்ணு ஆகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தலை வந்து 100 ஆண்டு காலம் நல்லபடியாக வாழணும். இன்னும் பல படங்களை கொடுக்கணும். அப்புறம் தலைக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தம்பி பரத், சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு தலை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். வருஷம் 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 எங்களுக்கு படம் கொடுங்க. நீங்க வந்து ரசிகர் மன்றம் இல்லைன்ட்டீங்க, சந்தோஷம். தயவு செஞ்சு ரசிகர் மன்றம் திறந்துடாதீங்க. நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ரசிகர் மன்றம் கலைச்சதுனால தான் உங்க முதுகு எலும்பா, உங்க முதுகு பின்னாடி நிறைய ஸ்டீல் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நாங்க தான், உங்க ரசிகர் நாங்க தான். எந்த இடத்துலயும் எங்கேயும் எப்பயும் உங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க குடும்பத்தை விட்டு கொடுத்தாலும் விடுப்புமே தவிர தலை உங்களுக்காக எங்க உயிரே இருக்கிறோம். அது ஏன் தெரியுமா? இப்ப நீங்க ட்ரோல் பண்ணி எங்க குடும்பத்தை விட்டுட்டு பண்ணுவாளான்ட்டு. ஒரு நல்ல மனிதன் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு நல்ல மனிதனுக்காக போறது எங்க வாழ்நாள் வரமா நாங்க நினைக்கிறோம். தலை வந்து இன்னும் பல வருஷம் நல்லபடியா இருக்கணும். நீங்க அடிக்கடி 2 வீலர் ரேஸ் போறீங்க, கொஞ்சம் கவனமா போங்க. உங்க குடும்பத்தை மீறி உங்களுக்கு மேல அளவுக்கு மீறி வெறித்தனம் கொண்ட உங்க ரசிகர் நாங்க இருக்கோம். எங்களையும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ரசிகர் மன்றம் திரும்பி திறக்க கூடாது. வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பா நீங்க விடணும். இல்லைன்னா நாங்களாம் இறங்கி தீ குளிப்போம். இன்னைக்கு வருஷம் வருஷம் கொடுக்குற படம் தீ குளிக்க கூட நாங்களாம் ரெடியா இருக்கோம் சொல்லிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும். ஆனா நாங்க அரசியலுக்கெல்லாம் வரமாட்டோம். நாங்க ரசிகர் மன்றம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழுகுற குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுத்த மாதிரியே வளர்த்துட்டு பெரிய ஆள் ஆகிட்டு ஓட்டுக்காக நாங்க ரசிகர். நாங்க எங்க தலைக்கு பின்னாடி இல்ல, நம்பிக்கைக்காகவும் தன்னம்பிக்கையாகவும் அவர் பின்னாடி இருக்கிறோம். இன்னொரு விஷயம், எங்களை தாத்தா ரசிகர் சொன்னா போடா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலை. நீங்க நிறைய பேர் போய் அவர் பின்னாடி ஏர்போர்ட்ல அங்க எங்கெல்லாம் பார்த்து போட்டா போட்டு பில்டப் சீன்லாம் காட்டுறீங்க. நீங்க போட்டா பிடிச்சதுனால மட்டும் நீங்க தலை ரசிகரா இல்ல, அவரை பார்க்காம அவர் அப்படியே ஒரு நொடியா ரசிக்கிற மாதிரி. நாங்க தான் உண்மையான தலை ரசிகர், புரியுதுங்களா? ஏன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறீங்க, மறுநாள் பார்த்தா போட்டோ எடுக்கிறீங்க. நான் முன்னாள் வரைக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க. தலை கூட போட்டோ எடுக்குது, மறுநாள் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணுங்க, ட்விட்டர்ல போடுங்க, அதுல போடுங்கன்றீங்க. எதுலப்பா? கண்டிப்பா. இன்னொரு விஷயம், நாங்க வந்து யாருன்னா கடவுளை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா? பார்க்க மாட்டாங்க. நாங்க வந்து தலை வந்து எனக்கு கடவுள். அவரை நான் பார்க்கணும். இது நான் வந்து எங்க பக்கத்து வீட்டுக்காரா அவரை நான் வந்து சினிமால தான் பார்த்தேன். ஆனால் சினிமாலே காலம் ஃபுல்லா ரசித்து அப்படியே என் லைஃபை முடிச்சுக்கினே தவிர அவர் பின்னாடிலாம் போய் தொல்லை பண்ணணும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு வச்சா கண்டிப்பாக நான் ஒரு படம் எடுப்பேன்.